Hello friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாய்க்கு ருசியாக விதவிதமான 6 வகையான உருளைக்கிழங்கு குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கு பால் கறி, உருளைக்கிழங்கு வெள்ளை குருமா, உருளைக்கிழங்கு சப்ஜி, ஹோட்டல் ஸ்டைல் குருமான்னு சும்மா அசத்திரலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பால் குருமா செய்யறதுக்காக ஒரு 4-5 உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் சேர்த்துருக்குறேங்க. உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்க டைமில் இன்னொரு பக்கம் ஒரு பவுலில் ஒரு 10 முந்திரி, முழு முந்திரி சேர்த்துருக்கீங்க. நீங்கள் தனி முந்திரியாக சேர்த்திங்கன்னா ஒரு 10-15 சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு வெதுவெதுப்பான தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கலாம். முந்திரியும் கசகசா ஊறிட்டு இருக்க டைமில் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கீங்க. இது கூட தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கீங்க. முதல் தேங்காய் பாலும் ரெண்டாவது தேங்காய் பாலும். முதல் தேங்காய் பால் 200 மில்லியும், ரெண்டாவது தேங்காய் பார்த்தீங்கன்னா அதில் பாதி அளவுக்கு 100 மில்லியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 15 நிமிஷம் கிட்ட முந்திரியும் கசகசா நல்லா ஊறி வந்துருச்சுங்க. அது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருந்த தண்ணியை அப்படியே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் காமிச்சிருக்கமா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு தோலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு அது கூடவே 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கூடவே சின்ன துண்டு கல்பாசி ஒன்று சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10-15 கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கரிஞ்சிடக்கூடாதுங்க, இந்த குருமாவோட கலர் மாறிடும். நான் காமிச்சிருக்க மாதிரி கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த குருமாக்கு காரத்துக்காக 5 பச்சை மிளகாய் 2ஆக கீறி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். இந்த குருமாக்கு நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தாங்க சேர்க்க போகிறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயோட பச்சை வாசனை பொருளுக்கு 1 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன நாட்டு தக்காளி ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாங்க. தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஒரே ஒரு தக்காளி சேர்த்தோம்னா போதுங்க. அதே மாதிரி தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா கொலையெல்லாம் வதக்கக்கூடாதுங்க. தக்காளி லைட்டாக வதங்கி வரணும். தக்காளி அப்படியே முழுசாக இருக்கணும். அந்த தக்காளியோட கலர் வந்து அந்த குருமாவில் எங்கேயுமே இறங்கிடக்கூடாதுங்க. தக்காளியோட கலர் குருமாவில் இறங்குச்சுன்னா அந்த வெள்ளை குருமா கலர் மாறிடும். அதனால் அப்படியே முழுசாக இருக்கிற மாதிரி லைட்டாக வதக்கி எடுத்துட்டு நம்ம வேக வச்சு பொடிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுத்ததாக இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. நம்ம இதுக்கு கரம் மசாலா மட்டும்தான் சேர்க்க போகிறோம், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துன மசாலாவும் உருளைக்கிழங்குகளும் நல்லா கலந்து வந்துடும், அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 2வது தேங்காய் பாலை அப்படியே முழுசாக இது கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு 100 ml அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன், 2வது தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் லோவில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட இந்த உருளைக்கிழங்கு அந்த தேங்காய் பாலை நல்லா கொதிச்சு வரணும். ரொம்ப அதிக நேரம் வேண்டாங்க, ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். கொதிக்கட்டும், பார்க்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் கழித்து பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி கசகசா விழுது சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம முந்திரியும் கசகசா சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா திக்னஸ் கொடுக்குங்க. அதனால் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே கலந்து எடுத்துக்கோங்க. கலந்துறதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்தை நல்லா கொதிச்சு வரணும், அதிகமாக வேண்டாம். 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். லோ ஃப்ளேமில் வச்சு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், நல்லா லைட்டாக தளத்தனம் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா இந்த குருமா முன்னாடி இருந்ததை விட நல்லா திக்காக இருக்கும். லைட்டாக கலரை விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த முதல் தேங்காய் பாலை இப்போ சேர்க்குறோங்க. முதல் தேங்காய் பால் சேர்த்து உடனே நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு 10 புதினாவும் பொடியாக இருக்குன்னா மல்லியும் தூவி இறக்கிக்கலாங்க.
அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு பால் குருமா ரெடி. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா கூட சாப்பிட்றதுக்கெலாம் அட்டகாசமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, வெஜிடபிள் பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கும் அருமையான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு பால் குருமா ஒரு டைம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக உருளைக்கிழங்கு வெள்ளை குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இந்த வெள்ளை குருமா ஒரு டைம் நம்ம வீட்டில் செஞ்சிட்டோம்னா திரும்பி ஹோட்டலில் போய் இந்த மாதிரி வெள்ளை குருமா சாப்பிடவே மாட்டோம். அந்த அளவுக்கு நம்ம வீட்டிலேயே சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குருமா செய்யறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுமா பட்டை ஒரு 3 துண்டு அளவுக்கு, 2 பெரிய துண்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சேர்த்துக்கலாம். இந்த 2 சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. சீரகம் குருமிளகு நல்லா வதங்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட பெரிய பல்லு பூண்டா ஒரு 4 பூண்டு சேர்த்துருக்கீங்க. நீங்கள் சின்ன பல்லாக எடுத்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துருக்கேன். இஞ்சியும் பூண்டு லைட்டாக சுருங்க வதங்கி வரணுங்க, அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சியும் பூண்டும் நல்லா சுருங்க வதங்கினதுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நம்ம இன்றைக்கி காரத்துக்காக வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம கிராம்பு குருமிளகு எல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் காரத்தை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இந்த பச்சை மிளகாய் நல்லா காரங்க, அதனால் இன்றைக்கி 2 மட்டும் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் அந்த தோல் லைட்டாக சுருங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி பீசஸாக சேர்த்துருக்கேங்க. இதை தேங்காய் சேர்த்து அதிக நேரம் வதக்க வேண்டாங்க. 1 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்து அந்த சோம்பு கிராம்பு குருமிளகு சீரகத்தோடு சேர்ந்து தேங்காய் கலந்துற அளவுக்கு நல்லா 1 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி நல்லா பரட்டி எடுத்துகிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கீங்க. அது இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் கசகசாக்கு பதிலாக முந்திரியும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. முந்திரி பருப்பு சேர்த்துனீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 முந்திரி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. முந்திரி இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே செலவு வறுத்த அதே பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்குங்க. கூட 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 2 பிரிஞ்சி சின்ன பிரிஞ்சி இலையாக 2 இலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட கல்பாசி சின்ன துண்டு கல்பாசியை ஒரு 2லேருந்து 3 துண்டு சேர்த்துக்கோங்க. கல்பாசி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 சேர்த்துருக்கீங்க. சேர்த்துட்டு இந்த பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நிறம் மாற வேண்டாங்க, இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நாட்டு தக்காளி 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு தக்காளி வதங்கக்கூடாதுங்க, லைட்டாக அந்த மாதிரி பரட்டி விட்டிங்கன்னா போதும். தக்காளி வதங்குச்சுன்னா நம்ம அந்த ஜூஸ் உள்ளே இறங்கி குருமாவோட கலர் மாறிடும். அதனால லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக பரட்டி விட்டிங்கன்னா போதும். தக்காளி சேர்த்து 1 நிமிஷம் இந்த மாதிரி பரட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 6 உருளைக்கிழங்கு சின்ன சின்ன உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கீங்க. அதனால இதை பொடிச்சு இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு கூட நீங்கள் விருப்பப்பட்ட எந்த காய்கறி வேணால் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா இந்த கிழங்கு கலந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். கலந்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, நல்லா வெந்து வரட்டும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாங்க. தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம இது கூட கரம் மசாலாவோ மல்லித்தூளோ மஞ்சள் தூளோ மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. இது மட்டும் தான் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலரை விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாங்க. பார்த்துட்டு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா மீடியமில் வச்சு ஒரு 8 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. கொதிக்கட்டும் பார்க்கலாம்.
இப்போ 2 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், நல்லா தளன்னு கொதிச்சு நமக்கு சுவையான வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பொடியாக நறுக்குனா மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் ஹோட்டல் சுவையில் வீட்லேயே குருமா சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கீங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கீங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா 3 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு கல்பாசி, 2 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, கூடவே ஒரு 3 கிராம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துன மசாலா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. அது இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பச்சை மிளகாய் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துட்டு தக்காளி நல்ல கொலையாக வதங்கி வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கும் போது இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா கொலையாக வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் காமிச்சிருக்கிற மாதிரி தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வந்திருக்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட என்னெல்லாம் காய் சேர்க்கணுமோ அந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்க்குறேன். நீங்கள் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர்னு எந்த காய் வேணால் சேர்த்துக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கூடவே இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பும் கூட 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருந்தா தக்காளி வெங்காயத்தோடு நல்லா கலந்துற மாதிரி கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா குக்கருக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வெந்துட்டுருக்க டைமில் இந்த குருமாக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 2 சில்லு தேங்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை சேர்த்துட்டு கூடவே ஒரு 5லேருந்து 6 முந்திரியும் சேர்த்துருக்குறேங்க. கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேருங்க. அப்போ தான் இந்த ரெஸ்டாரண்ட் கிடைக்கிற ஸ்டைலில் ரொம்ப சுவையாக இருக்கும் குருமா. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், நமக்கு உருளைக்கிழங்கு ஒரு 1/4 தட்டத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இது நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு மசாலாவில் இந்த உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கீங்க. நீங்கள் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். கரெக்டாக 1 நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டிங்கன்னா போதும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிடும். இப்போ 1 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு மசாலாவுக்கு அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது அப்படியே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரியும் சேர்த்துருக்குறோம், கசகசாவும் சேர்த்துருக்குறோம். அதனால் கொதிக்கும் போது நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதனால் ஆரம்பத்திலே குருமா கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா திக்கான குருமா வைக்க போகிறீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துனீங்கன்னா போதும். 2 விசில் விட்டு வரும்போது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கொதிச்சு 2 விசில் வரும்போது நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இன்றைக்கி நான் கொஞ்சம் தண்ணியாக தாங்க வைக்க போகிறேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரெல்லாம் சரி பார்த்துக்கலாங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் கூட உப்பு சேர்த்துக்கிறேங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்போ காரமோ விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம 2 விசில் விட்டு எடுக்கும்போது குருமா நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. எனக்கு உப்பு காரெல்லாம் சரி பார்த்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. 2 விசில் வரட்டும், பார்க்கலாம். இப்போ விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ஹோட்டல் ஸ்டைல் குருமா ரெடி. இது சப்பாத்தி, பூரி, பராத்தா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்பம் கூட சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப சுவையாக இருக்கும். மேலே பொடியாக இருக்கிற மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான சுவையான ஹோட்டல் ஸ்டைல் உருளைக்கிழங்கு குருமா ரெடி. இது நீங்கள் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அடுத்ததான் உருளைக்கிழங்கு சப்ஜி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கு சப்ஜி செய்யறதுக்காக நினைக்க ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க.
எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற உருளைக்கிழங்கு கலவாக சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 1 ஸ்பூன் சேர்த்திங்கனாவே போதுமானதாக இருக்கும். கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 10லேருந்து 15 மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு பட்டை, ஒரு 4 கிராம்பு, அது கூடவே ஒரே ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுபட்ட மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க. ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வறுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது, நல்ல வறுபட்ட மணம் வரும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். மல்லி ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த மல்லியோட டாமினேஷன் இந்த சப்ஜியில் இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க, போதுமானதாக இருக்கும். நல்ல வறுப்பட்ட மணம் வந்ததுக்கப்புறமா இது கூட சின்ன துண்டு இஞ்சி எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த இஞ்சியும் பூண்டும் நல்லா வறுப்பட்டு வரணும், நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வறுக்கும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வறுத்துக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா கடைசியாக ஒரு 3 நாட்டு தக்காளி, கொஞ்சம் மீடியம் சைஸ் நாட்டு தக்காளியாக 3 நாட்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இது கூட சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்ல பெரிய தக்காளியாக எடுத்திங்கன்னா 2 சேருங்க, போதுமானதாக இருக்கும். மீடியம் சைஸ்லேருந்து சின்ன சைஸ் முடிக்க எடுத்திங்கன்னா ஒரு 3 நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா கொலையை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா சாஃப்டாக வெந்து வரணும், அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா சூடாகினதுக்கப்புறமா அது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அது இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமே சேருங்க, அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். கூடவே ஒரு 10லேருந்து 15 கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா செவக்க சுருங்க வதங்கி வரணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி நிறம் மாறி நல்லா சுருங்க வதங்கினதுக்கப்புறமா இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட நல்லா கலந்துடணும். நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சப்ஜிக்கு தேவையான அளவுக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. 2 பிஞ்ச்லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே காரத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேங்க. நான் ஏற்கனவே வர மிளகாய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் இல்லைனா சாம்பார் தூள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சப்ஜிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம இது கூட மல்லித்தூளோ கரம் மசாலாவோ எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம ஏற்கனவே இந்த செலவு சாமானில் அரைச்சி சேர்த்துருக்குறோம், அதனால் எதுவும் சேர்க்க வேண்டாம். இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கலந்து எடுத்துட்டு இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கலாங்க. நல்லா பொடிச்சு சேர்த்ததுக்கப்புறமா இந்த கிரேவியோட அந்த உருளைக்கிழங்கு நல்லா கலந்துடணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துன உருளைக்கிழங்குக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா கிரேவிக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாம், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக உப்பு கம்மியாக இருக்கும், அதனால் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு காரம் பத்தலன்னு நீங்கள் கூட குறைவோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் இப்போவே இறக்கிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக சப்ஜி மாதிரி வேணும், பெரட்டல் மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இனி ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும். இதுக்கு மேலே பொடியாக நறுக்கின மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா சுவையான உருளைக்கிழங்கு சப்ஜி ரெடிங்க. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான் கூட எல்லாத்து கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க.
நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு சப்ஜி ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போவும் சாப்பிட்ற குருமாலேருந்து ரொம்ப வித்தியாசமான சுவையில் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. அடுத்ததான் சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு குருமா ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கிலோவுக்கு ஒரு அதிகமாக உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அது சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அது ஒரு பேனில் சேர்த்துக்கலாங்க. பேனில் சேர்த்துட்டு இது கூடவே நல்ல பழுத்த தக்காளி, நாட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா போதும். சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா மீடியமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கிட்ட இந்த தக்காளி தோல் பிரிஞ்சு நல்லா வெந்து வரணும். உருளைக்கிழங்கு ஒரு பாதி திட்டத்துக்கு வெந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு. உருளைக்கிழங்கு ஒரு பாதி திட்டத்து அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை தண்ணியிலேருந்து நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியை தனியாக ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அது போலவே நம்ம உருளைக்கிழங்கையும் இது தண்ணியிலேருந்து நல்லா வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. தண்ணி சுத்தமாக இல்லாமல் இந்த உருளைக்கிழங்கை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் இப்போ தக்காளி நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறமா அது தோல் நீக்க வேண்டாங்க. அந்த தோலோட அப்ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தோலோடு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்ட அந்த தோலை நீக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுக்கணும். அது கூட மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு ஒரு 2 துண்டு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நான் காமிச்சிருக்க மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. அதில் ஒரு 4 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே ஒரு அரை திட்டத்துக்கு வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது உருளைக்கிழங்கு நல்லா நிறம் மாதிரி வறுப்பட்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுக்கும் போது உருளைக்கிழங்கு மிச்ச பங்கும் நல்லா வெந்து வந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்தோம்னா போதும். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு நல்லா நிறம் மாதிரி நல்லா அப்படியே பொரிஞ்சு வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா சுருங்கி நல்லா நிறம் மாதிரி நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு. இது எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததான் உருளைக்கிழங்கு வறுத்து அதே எண்ணெயில் பாதி எண்ணெய் மட்டும் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீறி சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி நிறம் மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தா தக்காளி, இஞ்சி, பூண்டு விழுது இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேங்க. கூடவே சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஒரு 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துருக்குறேங்க. காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்க்குறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே கலரில் டேஸ்ட்டில் வேணுன்றனால நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரை சேர்த்துருக்குறேன். நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணி போங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்து வரட்டும். அதுக்குள்ளே ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கீங்க சுடு தண்ணியில். அது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துன மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. மேலே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது இது கூட சேர்த்துட்டு இதையும் அந்த மசாலாவோட நல்லா கலந்துடணுங்க. அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இந்த மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, நான் முன்னாடி மசாலா சேர்க்கும்போது கரம் மசாலா சேர்க்கலை, இப்போ 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி பேஸ்ட் இது கூட சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்து அது இது கூட சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம முந்திரி சேர்க்குறோம், அதனால் கொதிக்கும்போது நல்லா திக்னஸ் கொடுக்கும். உங்கள் திக்னஸ்க்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். கலந்து பார்த்துட்டு பத்தலாம் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்படி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது நல்லா கொதிச்சு வரணுங்க. உப்பு காரெல்லாம் சரி பார்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தல் உப்பு மட்டும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு உப்பு காரெல்லாம் திரும்ப சரி பார்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பார்க்கலாம்.
இப்போ 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. பாருங்கள், பார்க்குறக்கு எவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குன்னு. சூப்பரான சுவையான ஹோட்டல் ஸ்டைல் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பொடி நறுக்கின மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா சப்பாத்தி, பூரி, அதேமாதிரி பரோட்டா கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாமல் இந்த வித்தியாசமான உருளைக்கிழங்கு குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போ செய்கிற உருளைக்கிழங்கு குருமாலேருந்து ரொம்ப வித்தியாசமாக சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்கும். அடுத்ததான் அரைச்சி விட்டு உருளைக்கிழங்கு குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. குருமா செய்யறதுக்காக இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கீங்க. இதை குக்கரில் சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து பொடிச்சு வச்சுக்கலாம். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 10 கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். இது சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைங்க, இதுக்கு பெரிய வெங்காயமும் சேர்த்து செய்ய நல்லா சுவையாக இருக்கும். இல்லைன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் 2 சேர்த்து செஞ்சாலுமே இந்த குருமா நல்லா சுவையாக இருக்குங்க. நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்குறேன். வெங்காயம் வதங்கும் போது அது கூட 2 பச்சை மிளகாய் 2 கீரி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு 1க்கு 2 இடித்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி நல்ல நிறம் மாறி வதங்கி பூண்டோட பச்சை வாசனை போயிடணும். அந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளியாக ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க. அது கூட சேர்த்துக்கலாம். நாட்டு தக்காளியே சேருங்க, அப்போ தான் அந்த குருமா நல்லா சுவையாக இருக்கும். தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணும். வதங்குற டைமில் அந்த குருமாக்கு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 3 சில்லு அளவுக்கு தேங்காய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், மிளகும் சேர்த்துருக்குறோம். அதை பார்த்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 4லேருந்து 5 முந்திரி, இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிடலாம். முந்திரி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வந்துருச்சு. இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா விழுது சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். ஆரம்பத்திலே கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னா நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறோம். திருப்பி நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது நல்லா திக்னஸ் வரும். மசாலா சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. கொதிக்கட்டும் பார்க்கலாம். இப்போவே நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு காரம் தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கிட்ட கொதிச்சு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாங்க. நான் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா பெரிய பெரிய க்யூப்ஸாகவும் சேர்த்துக்கலாம், சின்ன சின்ன பீஸஸாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் எப்படி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லா கொலையாக மசிச்சு இது கூட சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஏற்கனவே நம்ம 8 நிமிஷம் மசாலாவோட பச்சை வாசனை போல கொதிக்க வச்சு எடுத்துருக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம். அந்த மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கு நல்லா கலந்து வரணும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. ஃப்ளேம் லோவில் வச்சுட்டே கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துனதுக்கப்புறமா குருமா இனி ரொம்ப நல்லா திக்காகுங்க. பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வந்து குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மேலே பொடியாக நறுக்கின மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா சுவையான உருளைக்கிழங்கு குருமா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.